ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகுவனும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல பூர்வ ஸ்தானத்துல குருவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான சூழ்நிலை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நிம்மதி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் உங்களுக்கு சில முக்கியமான சில நபர்களுடைய சந்திப்பு கிடைக்குங்க. சில பேர் ஏணியாக இருந்து உங்களை ஏற்றி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. குடும்பத்துல நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது. குடும்பத்துல அமைதி பெருகும். மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சேர்ந்து இன்று தினம் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு அபாரமாக இருக்கும். அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்கீங்க. மேலும் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் இன்று தினம். பழைய பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியுங்கிறதுனால பழைய ஒர்க் எல்லாமே இன்னைக்கு நீங்க இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது முடிந்துவிடும். கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய பொருளாதார வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும். அதனால கொடுக்கலாங்கள் எல்லாமே சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே சாதாரணமாக உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. புதிய விதமான ஆசைகள் மனதில் இன்னைக்கு நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாராலுமே முடியாது. யாராலுமே நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்திக் கொள்ளாம ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் வாங்க முடியாது. ஸோ நீங்க விரயங்கள் செய்யக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி தேவையில்லாத செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் மனசுல அதிகமாக உதயமாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நிறைய விஷயங்கள் அப்படியே கேட்ட உடனே நம்ப மாட்டீங்க, பார்த்த உடனே நம்ப மாட்டீங்க. அதில் என்ன விஷயங்கள் உண்மை இருக்குங்கிறத நீங்க ஆராய்ச்சி செய்வீங்க. அந்த மாதிரி சிறப்பான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தம்பதியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதாவது கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இன்னைக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணமான தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது பேச்சுக்கள் மூலமாக மற்றவங்க உங்களை ஈஸியாக எடை போடுவாங்க. உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவு கண்டிப்பாக வெளிப்படும். அதன் மூலமாக மற்றவங்க உங்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பேச்சுக்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்படுங்க. வியாபாரிகள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். பொறுமை வியாபாரிகளுக்கு கட்டாயமான ஒரு தேவையாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் சாதகமாக உங்களது உயர்கல்வி தொடர்பாக அமையலாம். எனவே மாணவர்களுக்கு என்ன படிக்கணும், மேலே படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதில் உங்களுக்கு சிறப்பான உதவிகள் கிடைக்கும். சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. ஸோ கல்விக்காக இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களது உயர்கல்விக்கான கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உகந்த ஒரு நல்ல சாதகமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைகிறது. இன்றைய கலைஞர்களுக்கு புதிதாக நிறைய புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க. கலை சார்ந்த அறிவு நுண்ணறிவு மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கும், வம்புலக்கள் எல்லாமே நீங்கும். உங்க உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு நீங்க நல்ல ஒரு கலோரி நிறைந்த நல்ல சத்தான உணவுகளை இன்றைய தினம் சாப்பிட்டு உங்களை உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பழைய நண்பர்கள் சில பேர் திடீர்னு கடன் உதவிகள் கேட்கலாம், பண உதவி கேட்கலாம். அப்படி உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் உதவி செய்வது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. எனவே உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அதை நீங்க பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு இருந்ததுனா தான் நீங்க கடன் கொடுக்கணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்க ரொம்ப ஆர்டர் பண்ணக்கூடாதுங்க. நீங்க உத்தரவு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க காதலர்கிட்ட இதை செய் அதை செய்யணும் உத்தரவு போட்டீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ காதல் வாழ்க்கையில இந்த தினம் அதெல்லாம் நீங்க தவிர்த்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்கிறதுனால உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு செல்லும் போது
அந்த சின்ன சின்ன பயணங்கள் வந்து கொஞ்சம் சௌரியமான உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு இருக்குங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். கடினமான வேலைகள் நிறைந்த வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் செய்வதற்காக நிறைய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே கிடைக்குங்க. அதனால ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதலர் கூடயும் நீங்க அதிகமான நேரத்தை செலவிடலாம். இன்றைய தினம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஓய்வு நேரம் கண்டிப்பாக மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இரட்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்றைய தினம் நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நகைச்சுவையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சில தேவையில்லாத பழைய விஷயங்கள்லாம் பேசி நீங்க வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஸோ நகைச்சுவையாக பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க புரிஞ்சுட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதற்காக ஏதாவது உடற்பயிற்சி செய்வது, ஆரோக்கிய ஜிம்முக்கு போறது, ஏதாவது பார்க்குக்கு போறது போன்றவற்றெல்லாம் நீங்க செய்யலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வேற லெவல்ல மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கியமா பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக புதுசா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றிகள் கிடைக்கும். அரைகுறையா பெண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களால் இப்ப முடிக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ஸோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 4 4ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் பெரும்பாலான மனதில் இருக்கக்கூடிய புதிய புதிய ஆசைகள் காரணமாக நீங்கள் வந்து நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சுப விரயங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நிதி பட்ஜெட்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு நிதி மேலாண்மையோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத செலவுகளை நீ வகைப்படுத்தி தவிர்த்து விட்டால் நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்து விட முடியும். மனசுல வந்து புதிய தேடல், ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆசைகள் அதிகமாகும் நாள். போராடும் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பேச்சுக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய நாலேஜ் உள்ளவர் அப்படின்றது உங்க பேச்சுக்கள் மூலமாக எவ்வளவு அனுபவம் மிக்கவர்கள் என்பதையும் நீங்கள் இந்த பேச்சுக்கள் மூலமாக வெளிப்படுத்த முடியும். ஸோ பேசி பேசி நீங்க காரியங்களை சாதிக்க முடியுங்க. இன்றைய தினம் வியாபாரத்துல பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக அமைகிறது. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பொறுமையாக வேலை செய்யுங்க. உங்க பேச்சுக்கள் மூலமாக நன்மைகள் நீங்கள் பெற முடியும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் மாணவர்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை உங்கள் உயர்கல்வி தொடர்பாக இப்போ சாதகமாக அமைங்க. கலைஞர்களுக்கு நல்ல அறிவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. வியாபாரிகளுக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. கொஞ்சம் தேவையில்லாத செலவுலாம் அனாவசிய செலவுலாம் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.